எத்தனை கரடி வாங்கி விடுறது நீ வேற. ஒரு பேசுறது இது வாங்கி கொடுத்துடலாம். ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து ஒரு டீம் வந்தது, மிஷினரி 10 பேர் வந்தாங்க. வேனை விட்டாங்க, சர்ச்சில் தீனு பெரிய பெரிய பாக்ஸ் வந்து இறக்குனாங்க. ஐயோ வந்துடுச்சுடா ஐயாக்கு, லாட்டா வந்துடுச்சு ஜனங்க நினைச்சாங்க. ஹவுசிங் போர்டு ஜனம், அந்த ஊர் ஜனம், இந்த ஊர் ஜனம் எல்லாரையும் கூப்பிட்டுன்னா சரி, ஒரு அநேக பேர்களுக்கு கண்ணாடி கொடுக்கும்படியாக நிறைய வாரி போனாங்க. எடுக்கிறாங்க, போடுறாங்க, கரெக்டாக இருக்குதுப்பான்னு போயின்னுக்கிறாங்க. அந்த கண்ணாடி 4 மடிப்பாக மடிக்கலாம், வெளிநாட்டு கண்ணாடி. கண் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துக்கிறாங்க. அவங்கள யாரும் பார்க்கல, போகிறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க, கண்ணாடி எடுத்து கொடுக்குறாங்க, போட்டு போயின்னுக்கிறாங்க. பேர் கின்னஸ் ரெக்கார்ட் ஆகி போச்சு. நம்ம அப்பா சபையில் வந்து எல்லாருக்கும் கண்ணாடி கொடுத்தாங்க, மிஸ்டரிங்க. ஆமாம் சொல்லுங்களேன். யாருக்கிட்ட ₹1 வாங்கலை. ஆமாம் சொல்லுங்களேன். யாருக்கிட்ட வாங்கலை. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பகுதியில் அந்த இடத்துல நல்ல ஒரு மிஷினரி நல்லா ஊழியம் செஞ்சுட்டு சூப்பராக கடந்து போனாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். அவர் அழிச்சு வந்தார், பர்னாட் சேர்ந்தவர் ஒருத்தர் அழிச்சு வந்தார். எல்லாரும் கொடுத்தேன், யாருக்கிட்டையும் ₹1 நான் வாங்கலை. இன்றைக்கி ஒரு கண்ணாடி வாங்கணும்னா ₹700 இல்லாத வாங்க முடியாது. என்னப்பா அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ₹1000 ₹2000 அப்படி இருக்கணும். இது இப்போ அம்மா போட்டுங்க தேவலா ₹700. என்னுடைய நண்பர் இருக்கிறார், மார்க் மாரியா பண்ணுறவர், எங்கள் வேசாரப்பட்டியில். அவர்கிட்ட போனால் முன்னெல்லாம் போனால் ₹500 தூக்கின்னு வந்துடுவேன். ₹500 கொடுப்பா சார், நீங்கள் ஊழியம் தானே செய்கிறேன்னு. அதுவும் ஃப்ரீ தான் அவருக்கு, ஆனால் அவர் காசு கேட்பார் ஊழியத்தில். அதனால நான் என்ன செய்வேன், ஏன்ற அளவுக்கு என் மக்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ. முந்தா நேற்று கேட்டால் கேளுங்க, விட்டா விடுங்க. வந்தாங்க, அமாவாசை பிறருக்கு வந்தாங்க. வந்த பிறகு ஒரு 25 பேர் வந்தாங்க வேனில், எங்கள் சானாபுத்தூர்லேருந்து வந்தாங்க. அவங்க நாங்கள் போகும்போது என்னென்ன தம்ம கவனிச்சாங்க, போய் உக்காந்து மோர் தான். ஊர் மோர் எப்படி இருக்கும், கிராமத்து மோர், பெரிய பெரிய டம்ளரில் நல்ல பெரிய பாத்திரத்தை களி கொடுத்துட்டாங்க, அள்ளி கொடுத்தாங்க. கிராம ஜனங்க பிடிங்க, நாங்கள் குடிச்சு அது பிறகு அப்படி போய் கூட உட்காந்து இந்த டைமில் உட்காந்தோம். ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்ருப்பா, சாப்பிட்ட பிறகு நீங்கள் ஊழியம் செய்யணுன்னாங்க. நானும் அம்மா சாப்பிடல, ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் சாப்பிடல. இன்னொரு அம்மா கூட சாப்பிடல. எல்லா ஜனங்களும் சாப்பிட்டாங்க. பிரியாணி செய்து வச்சிட்டாங்க. பிரியாணின்ற வெள்ளை சாதம், கறி, சாம்பார். கேட்டாங்க வர மக்கள் என்ன செய்யணுன்ட்டு. நீ செய்மான்னு ஐயவா, வெள்ளை சாம்பார், கறி, அப்படி நல்லா செய்து வச்சிட்டாங்க. அதுதான் இப்போ பாரு, நான் சொல்றதும் நீங்கள் பேசிக்கிறீங்க, கண்ணால் பேசிக்கிறீங்க பாரு. கஞ்சாட நான் தான் சொன்னேன், இது செய்யுங்க. நீங்க பிரியாணி கிரியாணில செஞ்சு குழம்புன்றாதீங்க. வெள்ளை சாதம் போய் மக்கா அழகா திருத்த சாட்சி. நீங்கெல்லாம் என் கூட ஒரு நாளைக்கு கிராம ஒழித்து வாங்க. இப்படிதான் போறோம், நாங்க இப்படிதான் போறோம். இந்த இப்ப செங்கல்பட்டுக்கு போறேன்ப்பா, நீ கண்டிப்பா வரணும்பா. செங்கல்பட்டுக்கு போறோம். செங்கல்பட்டு இப்ப போறோம். இப்ப எக்ஸாம் அவசரப்பட்டு வாய விட கூடாது. இன்னொன்னு, நீங்கெல்லாம் வந்து அந்த இறுக்கத்துக்கு போகும்போது வந்து இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். படகுல போகிறோம், படகுல 1 மணி நேரம் படகுல போகிறோம். அங்கே போய் இருளர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம். கண்டிப்பாக உன் சாட்சி சொல்லு. இவர் சாட்சி சொல்கிறாரு, இவருடைய சாட்சி கேட்குறாங்க. இவர் ஒரு காலத்தில் இப்படி இருந்தாரா, பார்ப்பா இஸ்லாமியர் வந்து கிறிஸ்டின் ஆகிட்டுக்கிறாரு. இது அப்படியே ரீச் ஆகும், அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பரவும். அப்போ என்ன செய்வாங்க, அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையான மெய்யான தெய்வன். ஆமாம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இன்னொரு சார்ஜ் சொல்கிறேன், எங்கள் டோனியப்பா இருக்கோம். ஆபேல் மஜித்ன்ற ஒருத்தர் என்ன செய்தாராம், மனைவி தெரியாமல் போகிறாங்களாம். இப்போ ஒரு கசாப் கடை வச்சுருக்கிறார், ஆட்டுக்கறி கடை வச்சுருக்கிறார். நீ தெரியாத போகிற சர்ச்சுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, இது போல் நீ வந்து நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு போகிறோம், நம்ம இஸ்லாமியர், உன் மனைவி தெரியாத அந்த கோயிலுக்கு போகிறாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வியாதி இருந்தது, அந்த பாஸ்ட் ஜம்முனி நல்லா ஆயிடுச்சு, என்னால் பள்ளிவாசல் போக முடியாது, லேடிஸ் போக முடியாது பள்ளிவாசலுக்கு. ஆனால் அதுங்கன்ட்டு ஒரு கடை இருக்குது, அவங்களுக்குன்ட்டு ஒரு தொழுகை இருக்குது, அந்த இடத்துல இல்லை. இந்த சர்ச்சுக்கு போகிறது எனக்கு நல்லா ஆயிடுச்சு, அதனால் போகிறேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, தெரியாது, வீட்டுக்கு தெரியாது, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. வெள்ளை புடவை கட்ட மாட்டாங்க, கலர் புடவை கட்டி தான் போவாங்க. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இவ்வளோ காலமாக அது பேர் ஆபேல். என்ன ஆபேல, உன் மனைவி இது போல போகிறாங்க, தப்பு இல்லை, நம்ம தெய்வம் யார், அந்த தெய்வம் யார். விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நம்ம சகோதரன் சொல்லுவாங்க, இஸ்மவேலுடைய சன்னதின்னு சொல்லுவாங்க, நம்ம ஈசாக்குடைய சன்னதி. நம்ம தான் மூத்துங்க, அவங்க இளைஞருங்க. அவர் இஸ்மவேலு, நம்ம ஈசாக்கு. ஆனால் என்ன செஞ்சிட்டாரு, உடனே அவர் இன்னைக்கு போயிட்டு வரட்டும், அவளை என்ன செய்கிறேன் நான், கத்தியில் வெட்டிடுறேன், ஆடு வெட்ட கத்தியில் வெட்டி, ஊர் ஜனமே பார்க்குது. உடனே அவங்க அந்த மாதிரி செய்தாங்கன்னா, எங்கே போகிறேன்னு நிற்கிறாரு,
கோயிலுக்கு போகிறேன்னுக்கிறாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட்டு. அன்றைக்கி என்னது திருவிருந்து கொடுக்குற நாள். என்னை போல் உபவாசத்தை ஜெபம் பண்ணி கொடுக்குற மனுஷன், சாப்பிட்டு கொடுக்குற மனுஷன் இல்லை, முழங்கால் போடுற ஊழியக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஊழியக்காரர்கிட்ட போகிறீங்களோ இல்லையோ, முழங்கால் போடுற ஊழியக்காரர்கிட்ட பவர் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். முழங்கால் போடுற ஊழியக்காரு உபவாசம் எடுப்பார், என்ன போல் உபவாசம் எடுப்பாராம். அந்த அம்மா திருவிருந்து எடுத்துட்டு ரத்தம் கொடுத்தாங்களாம். என்னது ரத்தம் கொடுத்தாங்களாம், திராட்சை ரசம் குடிச்சிட்டாங்களாம். பாஸ்டர்கள் சொன்னாங்களாம், அழுதாங்களாம் கையில் அந்த பந்தியத்துன்னு. ஏம்மா அழுகுறேன்னா இன்னும் அழுதாங்களாம். எதுக்குமா அழுகுறேன் நான்? அவங்க வீட்டில் ஊர் ஜனம்லாம் நின்றுதான் கத்தி வச்சு நிற்கிறான். நான் சாப்பிடல, இது மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். என்ன சொல்லிட்டுக்கிறாங்க, அவர் சரீரத்தை அவர் ரத்தத்தை சாப்பிட்டு வந்துடுறேன், நீ என்னை எதுனா பண்ணிக்கிட்டுக்கிறாங்க. என்னது ரத்தத்தை குடிச்சிட்டாங்க, இதை சாப்பிடுமான்றாராம். இதை சாப்பிட்டுமா அதை சாப்பிட்ணுன்றாராம் ஊழியக்காரு. கோச்சுக்காத ஐயா, உன் வார்த்தைக்கு நான் இது வரைக்கும் நான் தவறி போல, இது நான் என்னை மன்னிச்சு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துன்னு சொன்னார்ட்டு எடுத்துன்னு போயிட்டு, சரி எடுத்துன்னு போக மாட்டாராம். இது எடுத்துன்னு போகக்கூடாது, நீ எடுத்துன்னு போகிற, அது தேவனுக்கு விரோதமான காரியம், அது உன் இஷ்டமான்னு சொல்லிட்டாராம். எடுத்துன்னு போயிட்டு ஊர் ஜனமே பார்க்கதான். ஆடை வெட்டுறான்னா அப்போ மனுஷனை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது எடுத்துன்னு போயிட்டு கண்ணை போயிட்டு கழுத்தை காட்டினாங்களாம். என்ன காட்டினாங்களாம்? எசப்பா, நீ ஜீவனுள்ள தேவன், இதை காட்டி தான் அவர் கண்ணை திறக்கணும்னா, இது உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் அந்த பந்தியை கையை பிரித்து காட்டினா அவன் கையெல்லாம் ரத்தமாகுதான், சரீரம் துடிக்குதான். அந்த ஆள் பார்த்துட்டு கத்தியை கீழே போட்டு மயங்கி போத்துனுட்டாங்க. இன்னைக்கு 2 பேரும் சாட்சி சொல்லுறாங்கன்னா, இஸ்லாமியருங்க, முஸ்லீமு, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம். இது 2 பேரும் மனைவியும் கணவரும் சாட்சி கொடுத்துன்னு வராங்க. ஆபேல் மஜ்ஜித்து துடிக்குதான் இந்த சரீரம். ஊர் ஜனம்லாம் பார்க்கதான், வெட்டட்டும் அவளை வெட்டட்டும், நம்ம ஜாதி கெடுக்கிறதுக்கு போகிறது வெட்டட்டோன்றாங்களாம். சொந்தக்காரங்களே அவருக்கு வெட்ட முடியலையா, கையில் வச்சு இந்த பெரிய கத்தி கீழே போட்டு ஒரு மாதிரியாக கீழ்விட்டார். முந்தோடனே நாடான்னு தூக்கி கேட்குறாங்களாம். இல்லை, என் மனைவி கையெல்லாம் ரத்தமாகுது, அந்த கையில் இந்த கறி என்னை பார்த்து நான் சொல்லுது, உனக்காக மறித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், இந்த என் சரீரம் உனக்காக பிக்கப்பட்டது, பாருன்னு பேசுதான் அவர்கிட்ட. அப்படியே அந்த உண்மையான ஜீவனில் சாட்சி. ஆமாம் சொல்லுங்களேன். இன்றைக்கி அநேக சபைகளை போய் சாட்சி கொடுத்துன்னு வராங்க. ஏன்னா இந்த வார்த்தைக்கு வளம் உண்டு. ஆமாம் சொல்லுங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கர்த்தர் செய்வார். ஆனால் அவரை நம்ம கனம் பண்ணணும். யாரை? அவரை கனத்துக்குரிய பாத்திரம். அவரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். ஆமாம் சொல்லுங்களேன். இயேசு சொல்கிறாரு, உன்னை கனப்படுத்துறவிட நான் கனப்படுத்துவேன். ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கிறோட நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறோட நான் சபிப்பேன். அப்போது இது போல் டோனி அப்பா என் கூட சாட் சொன்னான்னா, என்னடா அது இவர் மனம் திரும்பிட்டு இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். இவருடைய சாட்சி உண்மையாக இருக்கும். எப்படியாவது 10 பேர் இல்லைன்னா ஒருத்தர் மனம் திரும்பிக்குவான். ஆமாம் சொல்லுங்களேன். அது போல் போகிறோம், நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், நீங்களும் வரணும். இந்த மாதிரி ஊழியத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா பரவாயில்ல, அப்பா இந்தமாரி ஊழியெல்லாம் செய்கிறாரு. அங்கே நம்மளை எப்படி கனப்படுத்துகிறாங்க பாரு. போய் ட்ராக்ஸ் அங்கங்கே குழந்தை போய் கொடுக்குது, ஒருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணுறோம், வெளிப்பாடு கிடச்சிது, அந்த காரியத்தை கற்று நிவர்த்தி பண்ணார். உடனே எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவர் கடையில் போனார், பணம் கொடுத்தாரு, எப்பா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பான்ட்டு எல்லாருக்கும் வாங்கி எத்தனை பேர் வந்தாங்களோ கொடுத்தாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். ஒருத்தர் மோர் கழிக்கனே தந்து கொடு. கிராமம்லாம் ரொம்ப மேலே பாசம்மா கிறிஸ்துவ மேலே. அதனால் இப்போது நம்மளை விளவந்தர் ஐயா செங்கல்பட்டில் தச்சூர்ன்ற ஒரு கிராமத்தில் நம்மளை கூப்பிட்டுக்கிறாரு. போகிறோம், போயிட்டு சத்தியத்தை சொல்ல போகிறோம். ஆமாம் சொல்லுங்களேன். உன் சாட்சி சொல்ல போகிறேன். ராணிமா சாட்சி சொல்லு. ஆமாம், எனக்கு கூட சில காரியம் இருந்தது, நிவர்த்தி பண்ணார், கத்தையை தூக்கி எடுத்தார். ஆமாம் சொல்லுங்களேன். அதுலேருந்து நான் எங்கேயும் போகிறதில்ல, எங்கே வரதில்ல, அப்பா என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நான் செய்கிறேன். ஆமாம் சொல்லுங்களேன். என் மனம் போன போய்க்குள்ள போயிருந்தேன், என் இஷ்டமாக போயிருந்தேன். இப்போது அப்பா எப்போ எனக்கு ஜெபம் பண்ணி அது நிவர்த்தி பண்ணாரோ அன்னிலேருந்து எனக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆமாம் சொல்லுங்களேன். இதுதான் சாட்சி. அதனால் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக உண்மை உத்தமாக நான் வாழும்போது நிச்சயமாக இயற்கை கதை கர்த்தர் மாற்றுவார். ஆமாம் சொல்லுங்களேன். ஒரு கையளவு மேகத்தை கொடுத்து கர்த்தர் மாற்றுவார். ஆமாம் சொல்லுங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் ஒரு வசனம் சொல்லப்படுது. 5ஆம் வசனம் வாசிக்கலாமா?
அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன சொல்றாரு? என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாது. அப்போ இந்த வீட்டுக்கு வரணும்னா கூட, எப்ப நான் ஒரு வீட்டுக்கு போலான்னு இருக்கிறேன். எனக்கு அந்த வீடு ஆண்டவர் நல்ல வீடா தரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏந்தம்மா கேட்கணும். ஊழியக்காரங்கள ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்கள்லாம் செய்வாங்க. சீர்கெட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அங்கங்க சீர்கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? சுயமா போறது, பலத்துல போறது. புரியுதா? யாருன்னா ஒருத்தர் தலை சரியா இருக்கணும். தலை. இப்போ உனக்கு நேத்து கேட்டேன். உனக்கு அநேக விஷயத்துல ஒத்துழைக்கிற யாரும்மா? இதோ இவங்க தான். அக்காவையும், பொன்னியப்பாவும் காட்டினேன். அப்போ நீங்க அத காட்டும்போது என்னத்தம்மா செய்றாரு ஆண்டவரு? உனக்கு சரியான பாதையில உன்னை வழி நடத்த ஒருத்தர் உனக்கு என்ன சப்போர்ட்டா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இல்லப்பா எனக்கு அவங்களும் சப்போர்ட், இவங்களும் சப்போர்ட்னா பைபிள் இருக்குது. இருமனம் உள்ளவன் தன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் காற்றுக்கொப்பா இருக்கிறான். அதுதான் உனக்கு கேட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுக்காத. அரசனை யாரு? இவரும் போலாம் பேசலாம், அவர்கிட்டயும் பேசலாம், இவர்கிட்டயும் கேட்கலாம், இவர்கிட்டயும் கேட்கலாம்னா, அவரும் விட்டுடுவாரு, இவரும் விட்டுடுவாரு. அவர் நடுதர நாராயணன் தான் நம்ம கதை. என்னது? இப்ப நாங்க ரோட்ல நின்னு ஃபோன் போட்டுருந்தோமே, "ஏம்பா எங்கப்பா இந்த இடத்துல" இப்போ பாஸ்டர் மகன்ட்ட என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன்? இந்த ஏரியா விட்டு இவங்க வரமாட்டாங்க போல இருக்குது. இந்த ஏரியாலயே சுத்தி சுத்தி இருப்பாங்க போல இருக்குது. ஒரு பாட்டு வேற எங்க தாங்குதா? ஆ. ஐயோவா! வேற எங்க போனா பெட்ரோலுக்கு அதிகமா இருக்கணுமா? வேலை எங்க இருக்குது? இங்க வடகரை. வடம்புற பக்கம். அப்ப நீ வடம்புற பக்கத்திலேயே இருக்கலாமே. பெட்ரோலுக்கு கம்மியாயிடுமே. 3000 கூட வேணாவா? கூப்புதா? ஆ. ஏம்மா வடபெரும்பாகல போக முடியாது. இல்லப்பா, இப்ப பரவாயில்ல. நல்லா டெவலப் இருக்கு. ஆயிடுச்சு. முன்னதான் மோசமான இடம். அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாருப்பா நமக்கு. நம்மளுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க. கோச்சுக்காத. நம்ம நம்ம சர்ச் எதிர்க்க மாடு கட்டில அவங்க அவங்க பொண்ணு வீடு அவங்க சொந்த பந்தம்லாம் அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்குது. முன்ன காடு மாதிரி இருந்துச்சு. இப்ப பக்காவா டெவலப் ஆயிருக்கு. அதனால இதவ நீ கடந்து போற இடம் கூட ஆபிரகாம் ஆண்டவர் கேட்கிறாரு. நீ போற ரூட்டை பாதியம் கர்த்தர் காட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்ன சொல்றேன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? வாசிப்பா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். காலையில ஒரு அம்மா பார்த்தேன். என்னம்மா அம்மாவாசை பிறகு வந்த, ஞாயிற்றுக்கிழமை காலையில வரலையாமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, உடம்பு முடியலப்பா நாங்க. இப்ப எங்கம்மா பாருங்க, வீட்டு வேலைக்கு போறேன்ப்பா. இப்ப வீட்டு வேலைக்கு போறதுக்கு உடம்பு நல்லா இருக்கதான் கேட்டேன். என்ன கேட்டேன்? வீட்டு வேலைக்கு போகும்போது நல்லா இருக்கதான்னு கேட்டேன். அது சொல்லுது, இல்லப்பா அவங்க ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. அவங்க ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. நம்ம ஏசப்பா உனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? யோவான் 14:14 என் நாமத்தினால எது கேட்டாலும் நான் செய்வேன். மத்திய 7:7 என்ன சொல்லுது? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எரேமியா 33:3 என்ன சொல்லுது? ஒரு நாள் என்ன கேட்டாங்க ஃபோன் நம்பர் கொடுப்பான்ட்டு. எழுதிக்கப்பான்னு யோவான் 14:14 14:14 எழுதினாரு. எரேமியா 3:33 எழுதினாரு. மத்திய 7:7 ஒரு நம்பர் கம்மியாகுதுப்பானாரு. ஒரு நம்பர் கம்மியாகுதா? நல்லா பாரு, கரெக்டா இருக்குமா 7 நம்பர்னு. இல்லப்பா ஒரு நம்பர் கம்மியாகுதுன்னாரு. என்னது? ஒரு நம்பர் முன்னாடி 0 போட்டுப்பான்னு. ஃபோன் நம்பர். அப்போ போடுறாரு. என்னப்பா நீ ஏதோ ஒரு நம்பர் சொல்லிட்டியாப்பானாரு. ஏய் என்கிட்ட போனே இல்லை, என்கிட்ட இதுதாங்குதுன்னு. எவ்வளவு பேர் ஊழியக்காரங்களா போன் வச்சுக்கிறாங்க, நீ என்ன போன் இல்லைன்னா? ஆமாம் சொல்லுங்களேன். இப்ப நீங்க போன் போட்டா யாரு எடுக்கிறதா? நான் எடுக்கிறேன்னா அம்மா எடுக்கிறாங்களா? அம்மா தான் போனுக்கு இன்சார்ஜ். அவங்க தான். அது போல வீட்டுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கணும். அவர் கேட்டுதான் நீ செய்யணும். யார் அவரு? வீட்டுக்கு தலைவர் இல்ல. யோசி, வேணாரு யோசி. வீட்டுக்கு தலைவர் யாரு? ஏசப்பா. அவரு கேட்க மாட்டேற. நல்லதுன்னா ஏத்துக்கிற, கெட்டதுன்னா அவர் மேல போட்டுற பைய. புரியுதா? நல்லதுன்னு ஏத்துக்கிற, கெட்டதுன்னா செய்யற, அந்த ஏசப்பா தான் அப்படின்றது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு அம்மா நம்ம சபைக்கு வராங்க. மஞ்சி வீட்டுக்காரர் செத்துட்டாங்க. செத்த அடுத்த நிமிஷமே எனக்கு போன் போட்டாங்க. எப்பா வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, என்னை விட்டு போயிட்டாருப்பான்னு அழுதாங்க. நான் சொன்னேன்,
அவர் உன்னை விட்டு போல, சரீரம் தான் போகுது, அவர் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க கூட தான் இருக்கிறார். அதனால அவர் ஆண்டவர் தேடல, அவர் ஆண்டவர் தேடி இருந்தாருன்னா கர்த்தர் அவருக்கு ஆயுசு நாளுக்கு தந்திருப்பாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, வேலை 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 நமக்கு தேவைதான். நம்ம பலன் இருந்தால் தான் நம்ம வேலைக்கு போக முடியும். அதனால ஆண்டவருடைய பிரதான கிருபையினால உனக்கு வீட்டு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தலைவர்கிட்ட தான் நீ செய்யணும். என்னை அல்லாமல் உன்னால ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நீ செய்யற சில காரியங்கள்லாம் செய்துடுற, போறிய எங்கன்னா போறிய பள்ளத்துல விழுந்துட்ட, தூக்கு தூக்கு தூக்குன்ற, யாரு கேட்டு நீ பள்ளத்துல விழுந்த? தூக்குறதுக்கு யாருன்னா வரணும்ல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வழியை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எங்க போனாலும் ஆண்டவரே நான் போறேன், எனக்கு முன்னதாக ஒரு தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். கோணலான வழியை என்ன பண்ணுவாரு, செவிப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு குழு கொடுத்தாரு, எப்போ ஒரு வெள்ளைப்புடவை கட்டின்னு போறாங்களா, அந்த புடவை தான் நான் பார்த்துங்கிறேன். நான் மஞ்சா ஜாக்கெட்டு வெள்ளைப்புடவை கரெக்டா அதுதான் கொடுக்குறாரு. ஆமாப்பா, வெள்ளைப்புடவை கட்டின்னு கரெக்டா போறாங்க. எது மேல போயிடுச்சு பாரு, வீடு மேல போல. அப்ப இங்கதான் நிக்கிறாங்க, டவுட் வந்து அதையும் யோசனை பண்ணேன். கடைந்தீங்களா, கடை இங்கதான் நிக்குது, ஒரு கடை. அந்த அம்மா வெள்ளைப்புடவை கட்டி தான் போறாங்க. இன்னொரு கடை ஒண்ணு வரும். அப்போ அது கேட்டேன், அந்த ஒரு அம்மா அந்த கடைக்கார பொண்ணு இல்ல, கடைக்காரர் இருக்காரு, அவர் பொண்ணு எடுத்து. அப்போ நான் சொன்னேன், ஆமாப்பா வெள்ளைப்புடவை கட்டி மஞ்சள் சட்டை போட்டு போறாங்க அப்படின்னு. கரெக்டா தான் இங்க சொல்றேன், முன்னாடி வந்துட்டுக்கிற, நீ பின்னாடி வரணும் அப்படின்னாரு. அதனால நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நான் எங்க இருக்கிறேன், இப்ப எந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்துக்கிறேன், இது என்ன இடமா? ஈஸ்வர நகர் 21 கிராஸ். இந்த பஸ்ல கிராஸ் போறாங்களா, அது போல சொல்றேன் நீ. அப்ப இந்த ஏரியாவுக்கு என்ன சொல்லுவாங்க, லட்சுமிபுரம்னு சொல்லுவாங்கன்னா ஈஸ்வர நகர், காந்தி நகர். மொத்தம் 4 மெயின் ரோடு. சரி சரி சரி. செகண்ட் மெயின் ரோடு இப்படி வந்து. அப்போ நம்ம நினச்சி தான் சிட்டின்னு நினச்சி தான் என்ன பண்ணுறது. இப்போ இல்லைம்மா, நான் வந்தது மைதானம், இப்போ என்ன தான் சொல்லுவாங்க, அண்ணா நகர்ன்றாங்க. அதனால நம்ம நினச்சி தான் இது அண்ணா நகர் நினச்சி தான். ஆண்டவருடைய கிருபையினால நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமாம் சொல்லுங்களேன். அதான் சொன்னேன், ஒரு ஓமையை சொன்னேன். ஒரு பள்ளிவாசலில் இருந்தால் அங்கே எல்லாம் இஸ்லாமியர் கூடுறாங்க, ஒரு சர்ச் இருந்தால் கிறிஸ்துவங்க வரமாட்டுறாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, அவங்கள போய் கூப்பிடணும், வாங்க வாங்க வாங்க. ஆனால் அவங்கள பாரு, கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. யாரு அவங்க, எந்த ஒரு விஷயமோ, கல்யாணமோ சாவோ வாழ்வோ நல்லதோ கெட்டதோ சந்தா கட்டுருவாங்க. எதில்? பள்ளிவாசலில். கட்டுங்க கட்டுங்கன்னா எங்கே கட்டுறீங்க? சந்தா காட்டுங்கண்ணா எங்க ஞானசாமி ஏத்துனீங்க? சந்தா போட்டு காடு காலியா கிடக்குது. எப்பா புதுப்பேட்டை. சரி. ஏன்னா நீ அதாவது அத்திப்பட்டு கிராமம் போல காணாதாயிடுச்சு. சரி, இந்த அம்மா விட்ரி இப்ப யாவனுக்கு மெமரி கொண்டு வரணும். நாளைக்கு பிற்காலத்துல யாராயிலும் ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு இருக்கிற, நாளைக்கு எப்படி தெரியாது, பிற்காலத்தை வந்து கேட்பாங்க, எங்கம்மான்னு கேட்பாங்க. நாங்களாம் என்ன செய்வோம், இப்போ டோனிப்பா கூட என் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும், இவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பேன் அப்படின்னா, சூப்பர் மனுஷனாச்சே அப்படின்னுவாங்க.